ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ பலனா இருந்தாலும், எவ்வளோ விசுவாசமா இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை இப்படி கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு உங்க ஃபெய்த் உங்களுக்கு, உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்காத மாதிரி தெரியும். நீங்க என்னமோ ரொம்ப டல்லா இருக்கிறது மாதிரி தெரியும். ஒரு காலத்துல சிங்கம் போல கர்ச்சித்தவங்க, ஒரு காலத்துல ரொம்ப வெற்றியா நின்னவங்க, சில நேரத்துல மடங்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீங்க மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆனா அதை பார்த்து நான் அன்னைக்கு இவ்வளவு பலசாலியா இருந்தனே, இன்னைக்கு இவ்வளவு சோர்ந்து போயிருந்தேன் நினைச்சு மனசை தளர விட்டாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், ஒரு நாள் என்னுடைய தைரியம் என்ன தெரியுமா, என்னுடைய விசுவாசம் எவ்வளவு தெரியுமா, ஒரு நாள் எப்படி நான் இருந்தேன் தெரியுமா, நேருக்கு நேராய் பிசாசை சந்திச்சிருக்கலாம், நேருக்கு நேர் முழங்கால் நின்று வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒரு நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா அட் பிரசன்ட் இந்த தாவீதை போல உங்களுடைய உயிருக்கே பயந்து, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயந்து நீங்க ஒளிஞ்சு ஓடுறது மாதிரி, நான் விசுவாசியே இல்லை, நான் கிறிஸ்தவனே இல்லை, நான் பைபிளே தூக்கல என்ற அளவிற்கு உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இதே வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தாவீதை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார், மறுபடியும் கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அந்த தேவன் இந்த சோதனையின் நாட்கள் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை கொடுத்து நல்ல கைகளை தட்டி கொண்டே ஆமென், மறுபடியும் கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தனித்து ஒரு நாரைய போல இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதத்துல வாசித்து பார்ப்பீர்களானால் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியாவே இருக்கிறாரு. சவுல் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாரே தவிர அவனை தண்டிக்கவோ அவனை அழிக்கவோ இல்லை. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்? சிலர் ஒருவேளை இந்த தாவீதை போல நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? ஆண்டவர் இத்தனை நடந்தும் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? நீங்க அவனை தட்டி கொடுக்கலாம்ல, நீங்க அவனை ஒரு ஸ்டிக் பண்ணலாம்ல, நீங்க என் கூட இருக்கிறத பேசலாம்ல, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி இருந்தா அவன் அடக்கி இருப்பான்ல. அப்போ இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்துல எனக்கு 3 சம்பவங்கள், ஆண்டவர் அமைதியாகவே இருந்த ஒரு 3 சம்பவங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினைப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பார்வோன் ஒரு மிகப்பெரிய கண்ணியாகவே இருக்கிறான். அப்படின்னா இவர்களை எத்தனை வருடமாய் அடிமையாக்குறாருன்னா கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இவன் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. அங்கேயே நிறைய பேரை கொலை செய்யறாங்க, நிறைய பேரை அடிக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு வேலை பழு அதிகமாய் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அவ்வளவு பெரியதா எட்டுது. ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. சோ கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசையை கொண்டு ஒரே ஒரு அற்புதம், அந்த முதல் அற்புதத்திலேயே அவனுடைய கோலை கீழே போட்டு அந்த கோல் பாம்பாய்ச்சி பாருங்களேன். அந்த பாம்பு எல்லா கோலையும், அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாருடைய கோலையும் விழுங்கி போயிடுச்சு பாருங்களேன். அப்பவே அந்த ராஜா மனசு இறங்கி, எப்பா உங்க தேவன் பெரியவர், நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றீங்க, ஒரு கோல் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்குது, நீங்க எல்லாரும் போங்கன்னு ஆண்டவர் அன்றைக்கு அவனுடைய மனதை திருப்பி இருந்தா அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருந்தாரு. அடுத்த வாதைக்கு ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. கிட்டத்தட்ட 10 வாதைகள் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க செஞ்சிருக்கலாம்ல, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இத்தனை நாட்கள் நீங்க விட்டு பிடிக்கணுமா? இத்தனை மாதங்கள் ஆகிறது, இத்தனை வருஷங்கள் ஆகிறது, நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, ஒரே காரியத்துல செஞ்சிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் அமைதியாவே இருந்தார். இப்போ 10 வாதைகள் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், நம்ம விடுதலை ஆயிட்டோம், நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு.
பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் என்று அப்படியே சந்தோஷமா பாடிட்டே போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை என்ன படுத்தினாராமா? சத்தமா சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில் இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஒரு கையளவு மேகத்தை பார்த்துட்டோம், நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம், நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு காலடி எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி சர்ச்சில் ஒரு சாட்சியை எழுதி கொடுத்து பாஸ்டரும் வாசிச்சாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேற சொல்லியாச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா சொல்லி முடிச்ச அடுத்து திரும்பி பார்த்தா சந்தோஷம் பொங்குதே அப்படின்றது அப்படியே டல் ஆகுது. என்னடா பாட்டு கொஞ்சம் பின்னாடி பாளையத்திலிருந்து ஸ்லோவாகுதே, சத்தம் கொஞ்சம் பலமா இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு மொத்த பேரும் திரும்பி பார்த்தா ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இதுவரையிலும் அவனோடு போராடினது பார்வோனும் அவனுடைய வேலையாட்களும். ஆனா இப்போ பார்வோனுடைய அந்த அந்த பட்டண தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து சகல யுத்த வீரர்களும் மொத்த பேர் இப்ப கிளம்பி வர்றாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, வரட்டும் வரட்டும் வரட்டும், அந்த நடு கடல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த கடலிலேயே அழித்து போட்டார். நான் நம்புறேன் சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியினுடைய எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் அழிப்பதற்காகத்தான் கர்த்தர் அமைதியாகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சில நேரத்தில் அவங்களுடைய பணம்ங்கிற திமிர கர்த்தர் அழிப்பார், ஆணவன்ற திமிர கர்த்தர் அழிப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு என்னென்ன ஆயுதத்தை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாங்க, அவங்க பயன்படுத்தினாங்களோ அத்தனை ஆயுதத்தையும் ஒன்னொன்னா கர்த்தர் அழிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க. அதற்கு பிறகு அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்றதற்கு அவர்கள் தேடினாலும் ஒருத்தரும் ஒண்ணுமே இருக்காது. அதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி ஆமென். சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றுமே காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இதே வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, நீர் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இவ்வளவு நடந்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இத்தனை செய்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? நீ தண்டிக்கலாமே, நீ நிறுத்தலாமே, நீர் அழித்திருக்கலாமே, நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, கொஞ்சம் எனக்கு அமைதி கிடைக்கும்ல, கொஞ்சம் எனக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகட்டும், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யட்டும், அவங்களுடைய முழு யுக்தியையும் பயன்படுத்தட்டும், அவங்கள்ட்ட இனி செய்கிறதற்கு ஒன்றும் இல்லைன்ற அளவு வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதற்கு காரணம் எதிரியினுடைய எல்லா ஆயுதங்களும் செலவழிக்கிற வரைக்கும் உங்களோட பிரச்சனை பண்றதற்கு அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சொல்லுங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவிற்கு எதிரிய கர்த்தர் கொண்டு வருகிறவர் கர்த்தர். அதற்காகத்தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நானும் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரங்களை அடிக்கும்போது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் செய்யும் போது நம்ம தோணும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, பாருங்க ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அமைதியாவே இருப்பாரு. பண்றா, நீ எல்லா யுக்தியையும் பயன்படுத்து, நீ அரசியல்வாதியை கூப்பிடு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீ கள்ள எழுது, கள்ள லெட்டர் எழுது, ரவுடியை கூட்டிட்டு வா, உன்னுடைய எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணு, திருடு, எல்லாம் பண்ணு. ஆனால் ஒன்னே ஒன்று, கடைசியில் உனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என் பிள்ளையை எதிர்க்கிறதுக்குன்னு உனக்கு ஒன்றுமே. சொல்லுங்க, இதை நம்புறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எங்கே வேணாலும் போட்டோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தரித்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரோட தெளிவா பேசுறாரு. அவங்க இந்த இடத்துக்கு எவ்வளவு எஸ்ட்ரீம் வேணாலும் போட்டோம், அதனால உங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஆனா உங்களை முற்றிலுமாய் அழிப்பதற்கு, சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு சில பாதிப்புகள் வரலாம், சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம், சில அவமானங்கள் நீங்கள் படலாம், சில நாட்கள் நீங்க தூங்காம கூட இருக்கலாம், சில நாட்கள் நீங்கள் சிங்கக்கவி மாதிரி அனுபவங்கள் கூட உங்களுக்கு வரலாம். ஆனா நான் நம்புறேன், அவங்க ஆயுதம் எல்லாம் என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க சத்தமா. ஆமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, முருதகாய் விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். ரொம்ப எது வரைக்கும் அமைதியாக இருந்தார்?
தூக்கு மரத்தை நட்டு வாட்ச்மேனை தட்டி கொடுத்து, ஏய் அங்க பாரு ஹைட்டா மலை மேல ஒண்ணு தெரியுது. ஆமா சார், என்ன தெரியுதா சார்? அது தூக்கு மரம் மாதிரி தெரியுது சார். அது வேற யாருக்கும் இல்லை. யாருக்கு தான்? யாருக்கு தான்? உனக்கு தான். ஆமானுடைய சகல யுக்திகளையும் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். ஆமான் ஒவ்வொரு விஷயம் அந்த ராஜாவுக்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது முருதகாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எதிரியை கொண்டு போய் ராஜாவோட சேர்த்து விட்டீங்க. எதுக்கு ஆண்டவர் இப்படி சேர்த்து விட்டீங்க? அவன் சும்மா இருக்கும் போதே யூட்டர்ன் போடுவான். இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவான். இப்ப ராஜா அவன் தோள் மேல கைய போட்டா என்னென்ன வேலை பண்ணுவான். இதெல்லாம் மனசுல நினைச்சிருப்பான் முருதகாய். இங்க நிறைய முருதகாய்கள் இருக்கிறீர்கள். உங்க மனசுலயும் எப்படிதான் ஓடிட்டு இருக்குன்னா, ஆண்டவரே அவன் ஒளிவான்னு நினைச்சா, அவன் போவான்னு நினைச்சா, அவன் விட்டுருவான்னு நினைச்சா, முன்னிலும் பயங்கரமான பலனா வந்து நிற்கிறானே, ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பிரச்சனை பண்றானே, நான் எங்க போவேன், நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் அமைதியா இருக்கிறதற்கு காரணம் உண்டு. இனி உன்னை எதிர்ப்பதற்கு ஆயுதமே இல்லைன்ற அளவிற்கு அவனை நான் ஜீரோ பண்ற வரைக்கும், எதிரிய ஜீரோ பண்ற வரைக்கும் என் தேவன் அமைதியா இருக்கிறவர். கைகளை தட்ட தட்ட அந்த மகிமை உங்கள் மேல்